பாழான உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதம் கட்டப்படும். பாழான உங்களுடைய சரீரம் இந்த மாதம் கட்டப்படும். பாழான உங்களுடைய வருமானம் இந்த மாதம் கட்டப்படும். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்துகிற கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் பாழாய் போனதை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த மாதம் கடந்து வர போகிறது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆணித்தரமா நான் நம்புறேன், அநேகருடைய பாழான இடம் ஒரு பயிர் நிலமாய் மாற்றப்படுகிறத கர்த்தர் உங்க கண்களையே காண, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துருவினால் பாழாக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் பாழாக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய தவறுகளினாலே கூட ஒருவேளை பாழாக்கப்பட்டு கிடக்கலாம். அதை இனி திரும்ப கட்ட முடியாது, அது பாழாய் போச்சு. நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் பாழாய் கிடக்கலாம், அந்த பிசினஸ் பாழாய் கிடக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே பாழாய் கிடக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல பாழானதை திரும்ப நான் கட்டுவேன் என்று கர்த்தர் அவர் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார். பாழான உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதம் கட்டப்படும். பாழான உங்களுடைய சரீரம் இந்த மாதம் கட்டப்படும். பாழான உங்களுடைய வருமானம் இந்த மாதம் கட்டப்படும். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்துகிற கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் பாழாய் போனதை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உள்ளே கடந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்ததினாலே ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜாக்கள் வந்து, நீ மேன்மையா இருப்பாயோ, அவங்க மேல பொறாமைப்பட்டு அவங்க கையில கொடுத்த அந்த ஒரு காரணத்திற்காக எல்லாத்தையுமே அவர்கள் பாழாக்கினார்கள். நிலங்களை பாழாக்கினாங்க, ஆலயத்தை பாழாக்கினாங்க, அவருடைய விவசாய இடங்களை பாழாக்கினாங்க, அவங்களுடைய வீடுகளை பாழாக்கினாங்க, அவர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நிறைய இடங்களெல்லாம் அவர்கள் பாழாக்கினார்கள். அந்த பட்டணத்திற்குள்ளே வராமல் அவர்கள் தடுப்பாக கட்டியிருந்த மதில் சுவர்களை கூட பாழாக்கிட்டு கடந்து போனாங்க. நிறைய நாள் அது கட்ட முடியாமல் கிடந்தது. திரும்ப அதை கட்டுவதற்கு யாரும் இல்லை, திரும்ப கட்டுகிற அளவிற்கு அவங்களுக்கு பணம் இல்லை. ஏன்னா அந்த நாட்டினுடைய ராஜா அவர்களை விட்டுட்டு போகும்போது முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் இன்னும் சரீரத்திலே பலவீனமானவங்களை தான் விட்டுட்டு போனானே தவிர நல்ல வாலிபர்களை எல்லாம் தங்கள் தேசத்திற்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் எழும்பி அதில் யாருமே கட்ட முடியாது. அந்த தேசத்திற்காக பரிதபிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தர் நெகேமியா என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு தீப்பொறியை கர்த்தர் கொடுக்கிறார். அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அந்த மனுஷன் மூலமாய் பாழான அந்த அரண்மனை சுவர்களை கர்த்தர் கட்டி எழுப்பி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடினது போல நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த பாழான நிலத்தை பார்க்க பார்க்க உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடலாம். எப்படி இருந்த நாடு, எப்படி இருந்த குடும்பம், எப்படி இருந்த வீடு, எப்படி இருந்த பிள்ளை இப்படி பாழாக்கப்பட்டு கிடக்கிறதே, இப்படி பாழாக்கப்பட்டு கிடக்கிறதே. ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை இந்த மாசத்துல பாழான அந்த காரியத்தை
நான் கட்டுறது மட்டும் இல்லை, நான் அதை பயிர் நிலமாக்கி பாழான இடத்துல கர்த்தருடைய விதையை விதைத்து அந்த சரீரத்தை கர்த்தர் பச்சை பசேன்னு ஆக்குவார். கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஆமேன் என்று நடக்கிறது. அந்த வெறுமையை கர்த்தர் மாற்ற போறார், அந்த வறட்சியை கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமேன். அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். என் தேவன் ஒரு இடத்துல நடந்து வரும்போதே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பாழான இடங்கள் அது வயல்வெளியாக மாற்றப்படும். இந்த மாதம் கர்த்தர் கடந்து வரப்போறாரு. உங்க வீட்டில் ஆண்டவர் உலாவ போறாரு. உங்களுடைய தொழிலில் கர்த்தர் உலாவ போறாரு. உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த மாதம் கடந்து வர போகிறது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆணித்தரமா நான் நம்புறேன், அநேகருடைய பாழான இடம் ஒரு பயிர் நிலமாய் மாற்றப்படுகிறத கர்த்தர் உங்க கண்களையே காண கரங்களை தட்டிட்டே இருங்க, ஆமோதிச்சுட்டே இருங்க, நல்லவர்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை பேசப்படும் போதே அந்த அற்புதம் நடக்குது. இது இனி கட்டப்படாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்பாகவும் கட்டுகிற கர்த்தர், பாழானதை கட்டுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு 2 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்முடைய ஆண்டவர் இந்த எப்படிப்பட்ட பாழானதை கர்த்தர் கட்ட போகிறார் அப்படின்றதை குறித்து வேதத்தில் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 36ஆம் அதிகாரம் 34வது வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக பயிரிடப்படும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக பயிரிடப்படும். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த முதல் வார்த்தை, இங்கே பாழாக்கப்பட்டதாய் ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலம் ஒரு நாள் கனி கொடுத்தது, ஒரு நாள் பலன் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு அது பாழாக்கப்பட்ட நிலமா இருக்கிறதுனால நிறைய பேர் அதற்கு முன்பாக கடந்து போகிறார்கள். கடந்து போகிற எல்லாரும் அந்த நிலத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, பாழாக்கப்பட்ட நிலமாய் பார்க்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை பாழாக்கப்படும் போது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நிறைய பேர் நம்ம மறைச்சிருவோம். நமக்கு தெரியும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டம் தாண்டும் போது நம்முடைய குறைவு, நம்ம பாழாக்கப்பட்டது நிறைய பேருக்கு தெரிய வரும். பார்க்குறவங்க நிறைய பேர், ஐயோ ஒரு நாள் இந்த பட்டணம் நல்லா இருந்துச்சே, ஒரு நாள் இந்த நிலம் நல்லா இருந்துச்சே, ஒரு நாள் இதை கனி கொடுத்துச்சே, ஆனால் இன்று இப்படி பாழாக்கப்பட்டதாய் கிடக்கிறதே. இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, வந்திருக்கிற நீங்க அதே சூழ்நிலையில் வந்திருக்கலாம். அநேகருடைய பார்வைக்கு உங்களுடைய நிலம் பாழாக்கப்பட்டதா இருக்கலாம். நிறைய பேருக்கு நீங்க மறைச்சிங்க, நிறைய பேருக்கு நீங்க சொல்லாம விட்டீங்க. ஆனா கடந்த சில நாட்களாக உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். பாஸ்டர், இப்போ கொஞ்ச நாட்களா மற்றவங்களுக்கு முன்னாடி என்னுடைய பிரச்சனை தெரிய வர ஆரம்பிச்சு, என்னுடைய குறைவு தெரிய வர ஆரம்பிச்சு, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படியே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு நான் ரொம்ப மறைச்சேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாமலே இது சரியானா நல்லா இருக்கும், அவங்க கண்டுக்காமலே இது சரியானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு முன்பாக பாழாக்கப்பட்டதாய் காணப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்பவும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர்கள் பாழாக்கப்பட்டதை பார்த்தார்களோ, எப்படி அவர்கள் குறைவை பார்த்தார்களோ, நீங்கள் நிறைவாய் கடந்து போகிறதையும் அவர்கள் கண்கள் நிச்சயமாய் காணும். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக
உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். நீ குறைவாய் நினைக்கப்பட்ட, உன்னை குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாய் உன்னுடைய தலையை நிமிர பண்ணி உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய நிலங்களை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கடந்து போகிறவர்கள் மத்தியிலே, பார்த்துட்டு போகிறவங்க மத்தியிலே, இவன் முன்னாடி நான் குறைஞ்சிட்டனே, இவன் முன்னாடி நான் கீழே போயிட்டனே, இவன் முன்னாடி என் பிள்ளைங்க இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்னு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கலாம். யார் முன்னாடி நீங்க நிற்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ, யார் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அவங்களே உங்களை இன்னைக்கு ஏளனமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் பார்க்க பார்க்க இந்த லீபனோன் வளர்ந்து பெரிய காடாக மாறும், இது பெரிய வயல்வெளியாக மாறும். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்க மேல பிரகாசமாகட்டும். நல்ல கரங்களை மேல தட்டி அவர்கள் பார்க்க பார்க்க அந்த விதை திரும்ப வளரும். அவர்கள் பார்க்க பார்க்க எல்லா இடங்களிலேயும் மறுபடியும் பச்சை பசேன்னு தெரிகிற அளவிற்கு உங்க வாசஸ்தலத்திலே குறைவை நீங்கள் பார்ப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய தேவன் எங்க பாழான இடத்தை நமக்கு கர்த்தர் கட்டுவார் என்றால், மற்றவர்கள் பார்க்க பார்க்க நம்முடைய பாழான இடங்களை கட்டுகிற கர்த்தர். ஆமென். வேதத்தில் நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அப்பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசுவினிடத்திற்கு வந்து லேகியனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள நிறைய பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பிசாசு பிடிச்சிருந்ததுனால அவன் தன்னுடைய வீட்டை விட்டு கல்லறைகளுக்குள்ள கடந்து போய், வேதம் சொல்லுது, தன்னை அவன் காயப்படுத்தி கொண்டானாமா, தன்னைத்தானே அடித்து கொண்டான். சுய நினைவும் அவனுக்கு இல்லை. அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பயப்பட்டாங்க. அந்த வழியாக யாராவது ஒருத்தர் போனா கூட நிறைய பேர் பயப்பட்டு, ஐயோ அவன் வந்து விழுந்து போனவன், அவன் இழந்து போனவன், அவனுக்குள்ள நிறைய பிசாசு இருக்குது, அந்த பக்கமா போகக்கூடாது, அவனை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. அந்த பிசாசு அவனை சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருந்ததுக்கு அப்புறம் கூட சங்கிலிகளை கூட தகர்த்து இருந்துச்சான். சில நேரத்தில் பிசாசு பிடிச்சவங்களை நம்ம பார்ப்போம். அந்த பிசாசு பிடிச்சவங்க சில கதவுகளை எல்லாம் அடிச்சாங்கன்னு வைங்களேன். அப்படியே நான் ஒரு நாள் என்னுடைய ஊழியக்காரரோட சேர்ந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போகும்போது அந்த லேடிக்குள்ளே இருந்த அந்த பிசாசு பேசுது. நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையினால் ஓங்கி அந்த பூட்டப்பட்டிருந்த கதவை அடித்தாங்க பாருங்க. அது அப்படியே அந்த தாளோட சேர்ந்து அப்படியே பேந்திருச்சு. அது அவ்வளவு பலமாக அடித்தாங்க. இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு பிடித்து ஆளுகை செய்து அவனுடைய நினைவையே மாற்றி அவனுடைய சுய உணர்வெல்லாம் எடுத்து போட்டு கல்லறைகளில் உட்கார வச்சிருச்சு. அங்கே போன நிறைய வழிப்போக்கர்கள் வந்து, இது பாழான நிலம், இவன்
கல்லறைக்கு உள்ள இருக்கிறவரும் ஒண்ணுதான், வெளியில இருக்கிற ஒருத்தனும் இவனும் ஒண்ணுதான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை தொட்டு அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசுகளை கர்த்தர் துரத்தி போட்டு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிலைநாட்டி அவனை எல்லாரோடும் சேர்ந்து வஸ்திரம் தரித்தவனாய் நல்ல மனமாற்றம் உள்ளவனாய் இருக்கிறதை கண்டு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்பட்டார்களாமா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உங்க பாழாய் கடந்த உங்க பிள்ளைய கர்த்தர் மறுபடியும் இதே போல நிறுத்துகிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். நடக்க போகிறது. சுற்றி இருக்கிற யாரெல்லாம் இவனுக்கு உதவி செய்யவே முடியாது, இவனை தூக்கி எடுக்க முடியாது, இவனுக்கு யாரும் ஆறுதல் பண்ண முடியாது, ஏன்னா அவனுடைய கொடுமையான பிரச்சனைக்குள்ள காணப்படுகிறான். ஆனா கர்த்தர் அந்த வழியாய் நடந்து போகிறார். இந்த மாதம் நடந்து போகிறார். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நம்முடைய பக்கத்துல நடந்து போகிறார். நான் நம்புறேன், அவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன்னை மறுபடியும் பயிர் நிலமாய் மாற்றுவேன், உன்னை பயிர் நிலமாய் மாற்றுவேன். கரங்களை மேல நல்ல தட்டு. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். மற்றவருடைய பார்வைக்கு பட்ட எண்ணெய் பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை மேல தட்டி சொல்லு, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்து நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், பாழானதை நான் பயிர் நிலமாக்குவேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எப்படிப்பட்டதை பாழாக்குனதா ஆண்டவர் பயிர் நிலமாக்குவார்னா, நான் நம்புறேன், மனுஷனுக்கு தெரிய வந்ததை அவன் கண்ணுக்கு முன்னாடி பயிர் நிலமாக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சு நீங்க துக்கப்பட வேண்டாம். என்னுடைய குறைவு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சே, என்னுடைய இயலாமை அவங்களுக்கு தெரிய வந்துருச்சே, எங்க வீட்டில் நடந்தது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சே, நான் எப்படி மறைப்பேன், நான் மறைக்கிறதுக்கு என்ன பண்றது, அது எப்படியாவது மறைச்சா பரவாயில்லையே, இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க, குறைவா நினைப்பாங்க, வேணும்னு நினைப்பாங்க. உங்க மனசுல என்னென்னமோ ஓடலாம். நான் நம்புறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க முன்னாடி குறைவை பார்த்த நீங்க அவங்க முன்னாடி நிறைவையும் சீக்கிரமாய் பார்ப்பீர்கள். அவங்க முன்னாடி உங்களை பட்டு போனதை மாதிரி பார்க்க பண்ணின கர்த்தர் பாழானதாய் அவங்க எப்படி பார்த்தாங்களோ அப்படியே ஒரு காலத்துல இஸ்ரவேலை ஜனங்களை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் இன்னைக்கு முதல் என்ன பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பாழான நிலம் அல்ல, அவர்களை விதையை போட்டவர் ஒருவர் அவர்களை பயிர் நிலமாக்கினார். நான் தீர்க்க தரிசனமா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த வார்த்தை நிறைய பேருக்கு நடக்குது. இந்த மாசம் நடக்க போகுது. இந்த மாசத்தினுடைய முடிவில் நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், இன்னைக்கு நான் வருத்தத்தோட கடந்து வந்தேன், இந்த சத்தத்தை கேட்கும் போது நான் ரொம்ப உடைஞ்சு போய் கேட்கிறேன். இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நான் சமாளித்தேன். நான் இத்தனை வருஷமும் அதை பொத்தி பாதுகாத்து தெரியக்கூடாது, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த மனுஷனுக்கு இப்போ தெரிய வந்துருச்சே.
அந்த மனுஷன் என்ன நினைப்பான்? என்ன ரொம்ப குறைவா நினைப்பானே? இல்லை இல்லை, அவர்கள் பார்த்துட்டு போகிறதற்கு கர்த்தர் அனுமதிச்சார். ஏன் அப்படின்னா, தாவீதை போல போகும்போது அவங்க பார்த்துட்டு போகும்போது ஒன்றும் இல்லாதவனா பார்த்துட்டு போவாங்க, ஏளனமா பார்த்துட்டு போவாங்க. ஆனால் திரும்பி அதே வழியாய், அதே தெருவாய், அதே வீட்டு பக்கமா அவங்க திரும்பி வரும்போது கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றி இருப்பாரு. உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி இருப்பாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி இருப்பாரு. உங்க சரீரத்தை கர்த்தர் மாற்றி இருப்பாரு. கரங்களை தட்ட தட்ட அந்த வார்த்தை ஆமென்று, ஆமென்று, ஆமென்று நல்ல நல்ல விசுவாசித்து விசுவாசித்து. இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது அந்த தொழிலிலே கர்த்தர் கை கொடுக்கிறார். அந்த வருமானத்தில் கர்த்தர் கை கொடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கை கொடுக்கிறார். அந்த எதிர்காலத்தில் கர்த்தர் கை கொடுக்கிறார். அவரால் பாழான நிலத்தை பயிர் நிலமாய் கரங்களை தட்டி கொண்டே ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே, முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா இது நடக்க போகிறது. இந்த வருஷத்தினுடைய அற்பமான ஆரம்பத்தை பார்த்து இத்தனை மாதங்களும் ஒண்ணுமே சாதிக்காம, எதுவுமே பண்ண முடியாம, இந்த மாதத்தை, இத்தனை மாதத்தை நான் கடந்துட்டேனே, இத்தனை நாளை நான் கடந்துட்டேனே, நான் திரும்பி பார்க்க பார்க்க என்னுடைய வாழ்க்கை பாழானதா இருக்குதே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்க வேண்டாம். இந்த மாதத்துல துவக்கத்துல அற்பத்தை பார்த்த நீங்க இந்த வருஷத்தினுடைய முடிவில் கண்டிப்பா வெற்றிய, இந்த மாதத்தினுடைய முடிவில் வெற்றிய, புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது உங்களை பயிர் நிலமாக்கி தான் கர்த்தர் கொண்டு போவார். அந்த பிள்ளைய கர்த்தர் பயிர் நிலமாக்கி, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 10 நாளைக்கு முன்பாக தூரத்தில் பார்த்து அவனை பார்த்து பயந்தவங்க, அவனை பார்த்து அவனுடைய கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்தவங்க 10 நாட்கள் தாண்டி அவன் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு மனசு மாற்றப்பட்டவனாய் இருந்ததை அதே கண்கள் கண்டது. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் பாழான நிலத்தை எப்படி பயிர் நிலமாக்குகிறார் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம் 39 வாசிக்கலாம். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீடர்களுக்கு வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றான். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவரிடத்திலே வந்த அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய சீடர்களால் கூடாமற் போயிற்று. சீடர்களால் அற்புதம் நடக்குது, நிறைய பேருடைய வியாதி சுகமாகிறது, அவங்க நல்ல பிரசங்கம் பண்றாங்க, அங்க நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. ஆனா அந்த ஆசையோடு இந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சி வர்றாரு. சரி, எப்படியாவது இவனால என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், இந்த பாழான வாழ்க்கை திரும்ப உயிர் கொடுக்கப்படும். ஆனா இயேசுவினிடத்துல சொல்றாரு, உம்முடைய சீடரிடத்துல நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று, என்னுடைய பலத்தால் கூடாமற் போயிற்று, அவங்க ஜெபத்தினால் கூடாமற் போயிற்று. உடனே கர்த்தர் அழைத்து அந்த பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து தன்னுடைய தகப்பனாரோடே அனுப்பினார். நான் நம்புகிறேன், இரண்டாவது கர்த்தர் எந்த பாழான நிலத்தை கர்த்தர் இந்த மாதத்துல பயிர் நிலம் மாக்குறார் அப்படின்னா,
யாராலையுமே விவசாயம் பண்ண முடியாத, யாராலையுமே லாபம் எடுத்து கொடுக்க முடியாத, ஒருத்தரால கூட சரி பண்ண முடியாத பாழான நிலத்தை கர்த்தருடைய ஆவி இந்த மாதம் அது பயிர் நிலமாய் மாற்ற போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்கள். ஒருவராலும் முடியாத பாழான ஸ்தலங்களை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். இனி இவனால் கூடாது, இனி என்னால் கூடாது, இனி என்னுடைய வியாபாரத்தால் கூடாது, இனி என்னுடைய ஜெபத்தால் கூடாது, என்னுடைய பக்கத்தில் இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலே. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டா வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். 6வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி அவைகளில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை கொண்டு போய்விட்டு, இது உயிரடையுமா? இது சாத்தியமா? இது திரும்ப சேனையாய் நிற்குமா? இது மனிதர்களாய் மாற முடியுமா? அப்போ சாத்தியமே இல்லை. இனி திரும்ப கட்ட முடியும் என்கிற நம்பிக்கையே அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது. அப்படியே சதைகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது, அவைகளெல்லாம் சேனையா எழும்பி நின்றுச்சு. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் இந்த மாதம் அதைத்தான் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க குடும்பத்தில் அதைத்தான் கர்த்தர் செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில் அதைத்தான் கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தருடைய பலத்தை காற்று அடிக்க போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலாய் மாற்றி இனி திரும்ப கட்ட முடியாதுன்னு சொல்லுகிறதை கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவர் திரும்பவும் பயிர் நிலமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இல்லை, எனக்கு திரும்ப என்னுடைய பாழான வாழ்க்கை கட்டப்படும் என்று நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு கட்டப்படாது. அவ்வளோதான், ஒரு விசை போனது போச்சு. நான் நிறைவுள்ளவளாய் போய் இப்பொழுது குறைவுள்ளவளாய் திரும்பி வருகிறேன். எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு திரும்ப அந்த சந்தோஷம் கிடைக்காது, திரும்ப அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் அந்த பாழான நிலத்தையே கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றினார். ஆமென். கையை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, என்னுடைய பாழான நிலத்தை இந்த மாதம் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை. ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணி காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் என்னுடைய பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிறத
இந்த மாதம் நான் பார்க்க போகிறேன். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்திர வெளியும் பாழும் என்றும் அறிவிக்கப்பட்ட அந்த தேசம் குடியிருப்பின் பட்டணமுமாக அறிவிக்கப்பட்டது போல இந்த மாதம் கர்த்தர் அந்த செய்தியை அறிவிக்க பண்ண போகிறார். Thank you Jesus. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் 2 காரியத்தை நமக்கு இன்னைக்கு பேசியிருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம், பாழானதை நான் பயிர் நிலமாக்குவேன். நம்பர் 1, முதலாவதாக எப்படிப்பட்டது என்றால், மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக பாழாக்கப்பட்டதை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவார். இரண்டாவது, யாராலையுமே பயிர் நிலம் ஆக்க முடியாததை கர்த்தர் பயிர் நிலம் ஆக்குவார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தருடைய வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தர், பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன், எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற கர்த்தர், சிதறி இருக்கிறது எல்லாம் ஒன்றாய் கூட்டுகிற கர்த்தர். அநேகருடைய கண்களுக்கு முன்பாய் பாழாய் கிடக்கிறதை அப்படியே உருவாக்குகிற கர்த்தர். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவி விருப்பம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை எல்லாம் உம்மை தவி எது ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஸோ இந்த மாதம் நிறைய பொருத்தனைகளை எடுங்கள். இந்த மாதம் வேதத்தில் இருக்கிற சில பகுதிகளாக வாசித்து முடிப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மாதம் அதிகாலையில் நான் ஜெபிப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுங்கள். நான் நம்புறேன், நம்முடைய பாழான வாழ்க்கையை வேற யாரும் சீர்படுத்த வேண்டியது இல்லை. ஆமென். கர்த்தருடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட 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 எலும்பு ஒன்று சேருது, நரம்பு உண்டாகுது, சத உண்டாகுது, சேனையா எழும்பி நிற்கிறாங்க, அப்படியே கர்த்தரை துதிக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப நான் நம்புறேன், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்து நம்பினீங்கன்னா போதும். நம்பினீங்கன்னா போதும். உங்க பாழான நிலம் எப்படி மாறும் அப்படின்னா பயிர் நிலமா மாறும்.
ஹல்லேலூயா. உன்மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், மற்றவங்களுக்கு உங்களுடைய குறைவு தெரிஞ்சதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்க குறைவு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்க அடுத்து உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் சாட்சியாய் நிற்பதற்காகத்தான் அந்த குறைவு அவர்களுக்கு தெரிகிறது. கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைந்து போன போது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியலன்னா அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்ததும் யாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். யாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். ஆனா நான் நம்புறேன், சில குறைவுகள் மற்றவர்களுக்கு தெரிகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். சில உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க மூடி மறைக்க அது மற்றவர்களுக்கு தெரிகிறது மாதிரி போயிருது. அவங்க கண்டிப்பா தெரிஞ்சா உங்களை அற்பமா தான் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே ஏன் அவன் கையில விட்டு கொடுத்தீங்க, ஏன் அவன் கையில ஒப்பு கொடுத்தீங்க, அவனுக்கு தெரியாம எனக்கு என்ன அடிங்க ஆண்டவரே, அவனுக்கு தெரியாம என்ன வேணா கஷ்டப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிக்கணும்னா, உங்களை சாட்சியா நிறுத்தணும்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனை தேடி வந்து அவங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பொன்னை கொடுத்து ஆண்டவர் உனக்கு அனுமதிச்ச நிந்தையை குறித்து வருத்தப்பட்டு யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அநேகருக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பந்தியே எங்க அப்படின்னா, சத்துருக்கு முன்னாடி தான் நமக்கு பந்தியே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப நான் சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்சது நல்லது. உங்களுக்கு நஷ்டம் வந்தது அவர்களுக்கு தெரிஞ்சது நல்லது. நீங்க அவமானப்பட்டது அவர்களுக்கு தெரிஞ்சது நல்லது. சத்தமா ஆமேன் சொல்றீங்களா? ஏன் அப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே உங்களை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். ஆமென். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்று நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக, Thank you Jesus. எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. என்னை சாட்சிக்காக தான் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்தார். இந்த மாதம் 2 காரியத்தையும் நீங்க வைத்து ஜெபம் பண்ணணும். நம்பர் 2, ரெண்டாவதாக, யாராலையும் பயிர் நிலமாக்க முடியாததை, விவசாயம் பண்ண முடியாததை யார் விவசாயம் பண்ணுவாராமோ? கர்த்தர். அதான் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து புடுங்குறவனிடத்திலிருந்தே புடுங்குறவர் தான் கர்த்தர். யாராமா? நம்ம பாஷையில் சொல்லணும்னா அப்படிதான், புடுங்குறவனிடத்திலிருந்தே புடுங்குறவர். ஆமென். நான் வரவே இல்லைன்னு, நான் ஒரு வீட்டுக்கு வாடகைக்காக போகும்போது அந்த வீட்டை காலி பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க வீட்டு ஓனர் யாருக்குமே அட்வான்ஸ் திருப்பி கொடுத்ததே இல்லை, நீங்கள் அட்வான்ஸை ஒன்று கழித்து விட்டுட்டு போங்க, இல்லைன்னா மறந்துருங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, வலிய கவருக்குள்ளே வச்சு மடித்து அப்படியே கையில் கொடுத்து, உங்களுக்கு குறைவு ஏதாயிலும் உண்டானால் சேர்த்து தருகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரே ஜபம் மட்டும்தான், ஒரு ஜபம் தான். அதனால் நான் நம்புகிறேன், நம் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. சேர்ந்து பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கடைசி ஜெபத்தை அருமையான தேவ பிள்ளை முன்பாக வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆமே. ஆசையெல்லாம் நீதானையா, நீதான். சத்தமாய் ஆசையெல்லாம் நீதானையா, நீதான். திரும்ப கையை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீதான். பாழானதை திரும்ப கட்டுகிற கர்த்தர். ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான்.
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் உம்மையல்லாமல் உம்மையெல்லாம் எனக்கு யாரும் ஓ உம்மை ஏசப்பா 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 உம்மையெல்லாம் நீங்க கைவிட்டா நான் கைவிடப்பட்டுருவான். நீங்க இல்லாம எனக்கு இந்த பூமியில யாரு பாருக்கா. கடைசியா ஒரு விஷயம் கைகளை வேத்தி ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் சத்தமா சத்தமா சொல்லுங்க. கட்டுங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே. யாருமே கட்ட முடியாத அந்த வாழ்க்கையை கட்டுங்கப்பா. அவங்க அப்பா அம்மாவால அந்த வாழ்க்கையை கட்ட முடியாது. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் இந்த மாதம் முழுக்க 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 நீங்க ஒருத்தர் போதும் ஆண்டவரே. எனக்கு இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் வருத்தம் உண்மையெல்லாம்